எஸ். ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம வந்து கூப்பிட போறோம். அது எப்படிங்க சொல்றது, அவர் வந்து அதான் அந்த மியூசிக்கை பாத்தீங்கல்ல, அதுக்கு மேல எதுவுமே பேச வேணாங்க. ஒவ்வொரு படத்துலயும் அப்படியே இசையிலேயே வந்து பேசிட்டு இருக்காரு. வந்து பேசுங்க ஜிவி சார், ஒண்ணுமே நாங்க எதுவுமே சொல்ல போறது இல்லை. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்படி சொல்றது, இது ஒரு சம புது அட்டம்ப்டா இருக்கு. இந்த விஷுவல்ஸ், இந்த ஐடியாவா பார்க்கும்போது மதி வந்து எனக்கு வெற்றி மூலமா தான் பழக்கம். ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அதுல இருந்து ஒரு 13-14 வருஷம் மதி எனக்கு பழக்கம். ஸோ ஐ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்றது, இந்த காலேஜ்ல இருந்து வந்து ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றிகிட்ட இருந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியா நான் மதியை பார்ப்பேன். அண்ட் அந்த ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டே இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அண்ட் நான் லாஸ்டாக தான் இந்த படத்துக்குள்ள ஆட் ஆனேன். ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி தான் இந்த படம் வந்து கமிட் ஆனேன். அதுக்குள்ள 2 நாள்ல மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அகெயின் படமே நம்ம 30 நாள்ல முடிச்சேன், அந்த மாதிரி 10 நாள் கொடுத்து முடிக்க சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அகெயின் வித் மதி. அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய 3வது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சொன்னாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷ ஜேர்னி வித் ஈச் அதர் அண்ட் we've grown with each other. So I'm very very happy to work with வெற்றி. எல்ரட் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்து 2010ல அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன். இன்னி வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு மெமரபிளா இருக்கு. அதனால ஒரு படத்துக்கு வந்து ஒரு சாங் வந்து டைம் தாண்டி நிற்கும், அந்த மாதிரி அவருக்கு சில சாங்ஸ் அந்த படத்துல அமைஞ்சது. So I'm very very happy to work with கிரண் சார். சொன்ன மாதிரி 13 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ கிரண் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், திருப்பி ஒர்க் பண்றோம். கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவரு ட்ரைனிங் பீரியட்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ண போதுல இருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்யறோம். ஸோ ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட். சூரி சார் ஆக்சுவலி நாங்கள் பெருசா மியூசிக்கா நாங்கள் எந்த படமும் வேலை செய்யல. அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, அப்புறம் மண்டாடியில தான் எல்ரட் சார் மூலமா இது நடந்திருக்கு. ஸோ சேர்றோம். ஸோ டெஃபினட்டா சூரி சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தீமே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்துல எது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்கறது வந்து மியூசிக் பத்தி தான் கேட்கிறாரு. எப்படி வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்குது சூரி சார். அதனால நீங்க வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதா இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்றது. அப்புறம் ஐ வுட் லைக் டு விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆக்டர்ஸ், மஹிமா, சுபாஷ், ரவீந்திரா அண்ட் ஆல் ஆஃப் தெம், எடிட்டர் பிரதீப், அண்ட் தென் தி காஸ்டியூம் டிசைனர் அசார் வந்து அவரு என் கூட தான் லான்ச் ஆனாரு கோரியோகிராஃபரா. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அண்ட் சைல்ட் ஆக்டர் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு டெஃபினட்டா ஒரு நோட்டபிள் ஃபிலிமா ஒரு எனர்ஜியா இருக்கும் மண்டாடி. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ. அண்ட் தென் ஐ திங்க் எங்க ஆல்மோஸ்ட் வெற்றியோட எல்லா டீமே இங்க இந்த படத்துல இருப்போம் தான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபிலிம் அண்ட் உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ. திஸ் மேன்ஸ் விஷன், இதை வந்து நம்ம வந்து ஒரு படமா எடுக்கணும், இதை வந்து அதே மாதிரி காட்டணும். சிஜி கிடையாது, எல்லாமே வந்து லைவா ஷூட் பண்ற ஒரு விஷயம். சோ இவரோட விஷன் எப்படி அப்படின்னா வந்து இதுல வந்து சிஜி இருக்கக்கூடாது, இது எல்லாமே வந்து லைவா ஷூட் பண்ணும். அப்படியே அங்க வந்து ஒரு செயில் போட் ரேசிங், அந்த வேர்ல்ட் எப்படி இருக்கும், அந்த உலகத்தை அப்படியே மக்கள் காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட இருக்கிற ஒருத்தர். அண்ட் as we all know, ஏற்கனவே வந்து வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு ஸ்கூல்லேருந்து வந்த ஒருத்தர். அவரோட விஷன், அவரோட கிளாரிட்டி, அவர் படம் எடுக்கிற விதம் எல்லாமே வந்து இங்கிருந்து ஒரு அழகான ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி அவரோட முழு உழைப்புல இந்த படம் வந்து உருவாக போகுது. ஸோ அதை பத்தி பேசுறதுக்காக எங்களோட இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி அவர்களை அழைக்கிறோம். அப்பா அங்கேருந்து முறைக்கிறாரு. எங்க அப்பா ஒரு பேச்சாளர், அவர் பையன் எனக்கு பேச ஆரம்பிச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேங்க்ஸ்குள்ளே போயிடலான் இருக்கேன். முதல்ல 2வது படம் பண்ணும்போது எந்த ஏரியாவில் நம்ம படம் பண்ணலாம் போது கடல் சீஸ்கேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அப்போ நானும் என்னுடைய நண்பர் தோழர் சதீஷ் அவங்க தான் எல்லாம் சுற்றிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிடைச்சது தான் இந்த களம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், இப்போ நம்ம
ஏவியில் பார்த்ததை தாண்டி ஒன்று இருக்கு. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் ஒரு மக்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்காங்க. அது உள்ள போய் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னன்னா, அந்த விளையாட்டு தான் அந்த மக்களை பாதுகாக்குன்ற உண்மை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விளையாட்டை அவங்க விட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சர்வைவலையும் அவங்க இழந்துடுறாங்க. ஸோ கதைக்கு வந்து அது ஒரு பேஸ்மெண்ட் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா இது இன்ஜினை வந்து கைட்டு வச்சுக்கிட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க. ஸோ நாளைக்கே வந்து அவங்களுக்கு ஒரு டீசல் தட்டுப்பாடோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து கடல்ல வந்து அவங்க இன்ஜின் பழுதாகி கடல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க திருப்பி வர்றதுக்கான அந்த வலிமையை இந்த கேம் தான் அவங்களுக்கு தருது. ஏன்னா அந்த கேம்ல இன்ஜின் இல்லாமல் விளையாடுறாங்க. ஸோ இப்படிதான் லைஃபோட அது மிங்கிளாயிருக்கு. அதனால நாங்க அதை ஒரு பேஸா எடுத்து அதை எடுக்கிறது மூலமா எனக்கு தான் பெருமையா இருக்கு. அந்த கேம் வந்து எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண போகுது, அங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அடுத்தது நான் தேங்க்ஸ்குள்ள போயிடுறேன். வெற்றிமாறன் சார், நிறைய பேசிட்டேன், என்ன சொல்றது தெரியல. நேற்று ஒரு திட்டு வாங்கினேன் அவர்கிட்ட, அதை பத்தி பேச. நேற்று சார்கிட்ட வந்து அந்த ஜிவி சார் ஸ்டுடியோல வந்து சார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த வீடியோ எடுத்துட்டு போனேன். திட்டு வாங்குவோன்னு தெரிஞ்சுட்டு தான் போனேன். ஏன்னா வந்து சார் திட்டினாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம், திட்டாமல் போயிட்டாருன்னா அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஜிவி சார்லாம் பார்த்தாரு, இன்னும் இத்தனை வருஷமாகி திட்டு வாங்கி போயிட்டாங்களே. அந்த திட்டுல அவர் கொடுத்த ஒரு இன்புட் தான் இதுல நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். ஸோ நீங்க என்ன எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்கணும், நான் திட்ட வாங்க ரெடியா இருக்கிறேன். எத்தனை வருஷம் வந்தாலும் அது தொடரணும். ப்ரொடியூசர் சார், எல்லாத்தோட கதையை மேல வச்சு பேசுற பார்க்குற செயல்படுத்துற ஒரு ப்ரொடியூசர் தான் எங்க எல்ரட் சார். நம்ம வேலை கரெக்டான ஒரு கதையை வந்து சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் மாதிரி கேட்டது வந்துக்கிட்டே இருக்கும். ஜெனரலாக இந்த ஸ்கிரிப்ட்ல டைரக்ட் பண்ணும்போது அந்த காம்ப்ரமைஸ்ன்ற வார்த்தையை வந்து டைரக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க. பட் உண்மையாலுமே ப்ரொடியூசர் அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஸோ ஒன்று சொல்லிட்டோம்னா அது வந்து அவருக்கு நம்ம கரெக்டாக எடுத்து கொடுத்துடணும். எனக்கு மெயின் பதற்றமே சார் தான். கரெக்டான ஒரு ப்ராடக்ட் நான் டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க போகிற எஃபர்ட் வந்து என்னால் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கு. சூரியன் ஒரு ரீயூனியன் மாதிரி தான். அது ஆல்ரெடி நம்ம விடுதலையில் வேலை செஞ்சிருக்கோம். ஸோ அந்த உங்களுடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கூட இருந்து பார்க்கறது வந்து எனக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. ஸோ அண்ட் இன்னைக்கு நீங்கள் எப்படி சினிமாவில் சரி இல்லை மக்களில் சரி ரீச் ஆகிருக்கீங்கிறத வந்து நாங்கள் கண்கூடா பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் எங்களை ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ராம்நாட்டில் இந்த படம் எடுக்கிறதுக்கு. அங்கே வந்து ரொம்ப உரிமையாக காலையில் வந்து டெய்லி கதவை தட்டுறாங்க, சின்ன சின்ன பசங்க வராங்க, வந்து உரிமையாக கேட்குறாங்க, சூரியன் தானே கொஞ்சம் வர சொல்லுங்க, நான் ஃபோட்டோ எடுக்கணும். அந்த உரிமை அதுதான் வந்து உங்களுக்கு அவங்க சொல்றதும் அதுதான் எங்களுக்கு நாங்கள் அப்படி அப்படிதான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அண்ட் இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தயாராக வர விதம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஒரு போட்டோ ஷூட் நீங்க வந்து நின்னது, அந்த தாடி வச்சுக்கிட்டு வளர்ந்து நின்னது, அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க உடம்பை வந்து தயார் பண்ணிக்க போறதும் வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் நினைக்கிறேன். அண்ட் அப்புறம் ஜிவி சார், எனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல வாய்ப்பு கொடுத்தீங்க, மறக்கவே முடியாது. ஸோ எப்பயுமே எந்த வாய்ப்பு கிடைச்சாலுமே நீங்க அதில் உள்ள இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னா எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்குமோ அது மாதிரி எனக்கு நீங்க ஒரு ஃப்ரெண்ட், ஒரு பிரதர். ஸோ இந்த படத்தில் நம்மளோட ஜேர்னி தொடருது. அண்ட் சுஹாஸ், நீங்க பெரிய ஆக்டர், டேலண்டான ஆக்டர், அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எனக்கும் பயங்கரமா ஜெல் ஆயிடுச்சு. எப்பன்னா உங்களோட கதை சொல்ல வரும்போது மேனேஜர் கால் பண்ணாரு. அவர் மேனேஜர் கால் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து வெற்றி சார் அசிஸ்டன்ட் இருந்தாலும் நான் பயங்கரமா இங்கிலீஷ் பேசணும்னு நினைச்சிட்டாங்க, எனக்கு வராது அது. அதனால அவங்க என்கிட்ட பயங்கரமா கேட்குறாங்க, சார் நீங்க வந்து சொல்லும் போது உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் வைக்கணுமான்னும் போது ஏன் அப்படின்னா, இல்ல சுஹாஸ்க்கு தெலுங்கு தவிர வேற எதுவும் பெருசா தெரியாது, இங்கிலீஷே அவர் பிரிச்சு தான் பேசுவார் அப்படின்னும் போது எனக்கு பயங்கர கனெக்ட் வந்துச்சு. சார் நானும் அப்படிதான்,
அப்போ டிரான்ஸ்லேட்டர் வேணாம், இல்லை நாங்களே அப்படியே பேசி கதை பேசுறோம்னு சொல்லிட்டு போய் அந்த அரைக்குறை இங்கிலீஷ்ல கதை சொல்லி ஓகே ஆனது. அண்ட் அது எனக்கு மறக்க முடியாது. தேங்க்யூ உள்ள வந்ததுக்கு. அண்ட் ஆக்டர்ஸ் ரவீந்திர விஜய் சார், நீங்க ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் நினைக்கிறேன். தேங்க்யூ ஒத்துக்கிட்டதுக்கு. மகிமா நம்பியார், நீங்க ஒரு ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்ட் அதில் பண்றதுக்கு நிறைய பேர்கிட்ட போனோம், நீங்க தான் அந்த ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும். அதனால ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்டா அவங்கள இதில் நான் வெல்கம் பண்றேன். அண்ட் கிரண் சார், எஸ்ஆர் கதிர் சார், சார் ரொம்ப நன்றி. சார் மாடிக்கிட்டீங்க வாங்க சார். சீனியரான ஆட்களோட நான் இங்கே வேலை செய்கிறேன். அவங்க எல்லாருமே கரெக்டாக ஒரு டீமாக பிளெண்ட் ஆகி, யாருமே டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் மாதிரி நடந்துக்காம எல்லாமே கலெக்டிவாக ஒரு ஆளாக நாங்கள் வேலை செய்ய முடியுது. அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்த்த ஏவி. அவங்க எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் சார் எல்லாரோட பேரையுமே சொல்லி வெல்கம் பண்ணதுனால என்னால் திருப்பி சொல்ல வேண்டிய தேவையில்லை, எல்லாமே சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. என்னோட டைரக்ஷன் டீமை மறக்கவே முடியாது. அவங்க எல்லாம் இந்த ஏவிக்கு பாசிபிளே வாய்ப்பே கிடையாது. தம்பிகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. அண்ட் வந்திருக்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். வீட்டு பிரச்சனைகள் நடக்கதான் செய்யும். ரொம்ப கியூட்டா ஒருத்தங்க மேல ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. சின்ன பாப்பா மாதிரி இருக்காங்க, ஆனா நல்லா நடிப்பாங்க அப்படிங்கிறது நாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். சாஷ்னா, very happy to have you on board and please share a few words with us. வெல்கம் தான் பண்றாங்கன்னு நினைச்சா திடீர்னு கூப்பிட்டுட்டீங்க பேச சொல்லி. நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து போச்சு. ஸோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஸ்டேஜ்ல இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தனித்தனியா பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நான் கரெக்டா சொல்லுவேனாலும் தெரியல, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல நான் மதிமாறன் சாருக்கு தேங்க்யூ சொல்றேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேர்ட் படத்துல நம்ம இவ்வளோ பெரிய குரூவோட நடிக்க போறோம்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்கு திருப்பியும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் படம் மகாராஜா ஒரு பெரிய குரூ, பெரிய டீம், அதே மாதிரி செகண்ட் படம் தேர்ட் படமும் இவ்வளோ பெரிய டீமோட நடிக்க போறோம்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் வெற்றிமாறன் சார், வணக்கம் சார். சார் உங்க கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ உங்க கூட ப்ரொடியூசரா நீங்க இந்த படத்துல இருக்கும்போது நானே ஒர்க் பண்ற மாதிரி அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் சூரியன் தான், உங்களை நினைச்சு பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி புல் அடிக்கும் உங்களோட க்ரோத் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட நம்ம ஒர்க் பண்றோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மகிமா மேம், ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஆக்டிங் கத்துக்கிறேன். அண்ட் சுபாஷ் சார், தேங்க்யூ சார், உங்க கூட நடிக்க போறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார், உங்களோட பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். உங்க கூட ஒர்க் பண்ண போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும். ரொம்ப முக்கியமான ஒருத்தர், தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் செல்வமூர்த்தி சார், ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் எங்களோட எடிட்டர் வந்தாச்சு. ஸோ அடுத்ததாக ரொம்ப மிக சிறந்த ஒரு நடிகர், ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு நடிகர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேன் இந்தியன் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், வெப் சீரிஸ், அது இது எல்லா பக்கமும் இருக்கிறாரு அவரு. அண்ட் we are very happy to have him on board. நடிகர் திரு ரவீந்திர விஜய் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வணக்கம். பேன் இண்டியன் சொல்றாங்கன்னா அது ஓட்டுறாங்களா புகழ்றாங்களா? ஏன்னா இப்போ இருக்கிறதுல பாதி படம் பேன் இண்டியன் படம் தான், பாதி ஆக்டர்ஸ் பேன் இண்டியன் ஆக்டர்ஸ் தான். லோக்கலா யாருமே எதுவும் பண்றதே இல்லை. ஸோ நான் ரொம்ப லோக்கல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் டீமோட வேலை செய்யறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ வெரி மச் ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், வெற்றிமாறன் சார். தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் டீம். படம் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி when it comes out. எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க. இந்த படத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நடிக்க போகிறதுக்கும் இந்த கதைக்களம் ரொம்ப புதுசு.
very excited, looking forward to it. Thank you. எங்களோட ப்ரொடக்ஷன் டிசைனர் நிறைய பிக் நேம்ஸ் பெரிய படங்கள் ஜெயிலர் பீஸ்ட் அப்படிலாம் வந்து பண்ணியிருக்காரு. அஜித் சாருக்கு விஜய் சாருக்கு ஒர்க் பண்ணியாச்சு. அண்ட் எல்லாம் ஓகே, லேண்ட்ல செட்டு போட்டீங்க, கடல்ல எப்படி செட்டு போட்டீங்கன்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டிஆர்கே சார் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்கட் சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தின் கற்பனைக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் என்னை மறக்காம இந்த படத்தை கூப்பிட்டு என்ன ஃப்ரெண்டாக மறுபடியும் கூப்பிட்டு ஒரு நல்ல படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. மதிவாகனர் நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான பர்சன். அவர் ஜெனரலாக இப்போ ரொம்ப பேசுகிறாருங்க. ஆக்சுவலாக உங்களோட பேச மாட்டார் அவர். என்கிட்ட வந்து சார் ஒரு இந்த படம் வந்து ஒரு ஃபிஷர்மேன் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்க கதை அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக. ஏன் சார் இவ்வளோ எக்ஸைட்டிங்காக? நான் ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி ஒரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க. எந்த ஊர் சார் கிட்ட? நான் வடச்சென்னை சார். வடச்சென்னை மாதிரி படம் கிடையாது, இது வேற மாதிரி ஒரு படம் சார். இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் வந்து என் கூட ஒரு நாள் வரீங்களா, உங்களுக்கு இடம் காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனார். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே இதை மாத்திரம் நான் நேராக பார்த்தேன். நாங்கள் கடலுக்கு நடுவில் போய் இதை பார்த்தோம். ஸோ இதை அங்கே போய் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப த்ரில்லான ஸ்போர்ட்டு, ரொம்ப டேஞ்சரான ஸ்போர்ட் கூட. இப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சா, மணிவாகன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. என்னன்னாக்கா ஜல்லிக்கட்டுக்கு இணையான ஸ்போர்ட் தான் இதுவும். ஜல்லிக்கட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஸ்போர்ட்டை அந்த ஊர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி, தெரிஞ்சு ஒரு 50-100 கிலோமீட்டர் தாண்டி யாருக்கும் தெரியல. ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்து எனக்கே அது தெரியல. ஸோ இப்படி ஒரு படம் அவர் எடுத்து இந்த கதைக்களத்தை கொண்டு வரப்போ இது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ பண்ண அந்த மேக்கிங்கே பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இதை மாதிரி மதிவாகன் நிறைய வச்சிருக்காரு. அவர் சும்மா சின்ன சாம்பிள் தான் காமிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் சொல்கிறப்ப பேசுகிறப்ப நிறைய அதை பற்றி பேசுகிறாரு. ஸோ மதிவாகன் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாக்கா, ஜெனரல் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா நல்ல படம் எடுத்துருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய இயக்குனர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு போஸ்டிங்கில் வேறு உள்ளே இருக்காருப்போ இந்த படம் இன்னும் செமையாக வரும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த படத்தோட ஃபோட்டோ ஷூட் போயிருந்தப்போ நான் வந்து சூரிய பார்த்தேன். சூரிய பார்த்து ரொம்ப நேரம் நான் நின்று கீழே நின்று பார்த்துட்டே இருந்தேன். மதியம் வந்துட்டு கேட்டார், என்ன சார் ரொம்ப நேரமாக ஹீரோவே பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை எங்கள் சொந்தக்காரங்களே இப்படி தான் இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரங்க அவங்க ஒரு கோபம் சுபாவம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை, அதில் அமைதியாக ஒருத்தர் இருப்பான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நான் பார்த்தேன். அந்த வீடியோ எடுத்து வைக்கிறதாகட்டும், லுங்கியை தூக்கி கட்டுறது, வலையை தூக்கி போடுறது, வலையை தூக்கி கயிறு தூக்கி போடுறது எல்லாமே நான் கீழே பார்த்துட்டே இருந்தேன். அது அவருக்குள்ள அந்த கேரக்டர் செமையாக ஆப்டானாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆப்டான கேரக்டர் இந்த படத்துக்கு. ஸோ அது மாதிரி நான் நிறைய சொல்லிட்டு போனேன். எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தவங்க எல்லாரும் பற்றி எல்லாம் பேசிட்டாங்க. அதுக்கு நிறைய நான் இன்னும் பேசணும்னு நினைக்கல. பட் இந்த படம் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போன இருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டு வெளியில் இருக்குன்னு தெரியணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு உங்களை வேண்டி கேட்கிறேன். நன்றி. அடுத்ததாக எங்களோட காஸ்டியூம் டிசைனர், அதாவது ஒரு மாடர்னா ஒன்று பண்றோம் அழகா இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபார்மேட் ஒன்று தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை, அந்த மக்களோட அந்த காஸ்டியூம்ஸும் அதில் சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் வந்து பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமா கிடைச்ச ஒரு காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ். 2 வார்த்தை பேசிருக்கலாம் இல்லையா? தேங்க்யூ அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு சார் லுக். நாங்க பார்க்கும்போது இட் இஸ் சோ நைஸ். ஸோ கண்டிப்பா தெரியும் எவ்வளவு வந்து வரப்போகுது ஸ்கிரீன்ல அப்படின்னு. உங்க ஒர்க் உங்களுக்காக பேசும் அப்படிதானே? அதான். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஸோ அடுத்ததான் எங்களோட எடிட்டர், தி மோஸ்ட் ஹேப்பனிங் எடிட்டர் ஹியர் அப்படின்னு தான் சொல்லணும், பிரதீப் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பிரதீப். இப்படி ஒரு லான்ச் ஈவெண்ட்ல பார்த்ததே இல்லை அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாரி லேட்டா வந்ததுக்கு. எல்லாம் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் லேட்டா வந்ததுக்கு ரொம்ப சாரி சார். அண்ட் வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்டா இருக்கட்டும், டெக்னீஷியனா இருந்தவங்க இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து வெற்றிமாறன் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் நிறைய பட்டிருக்கேன். பட் ஆனால் அது நடந்ததில்லை. பட் அதுக்கு பதிலாக வந்து துரைசுந்தர் சாரோட கருடன் லாஸ்டா பண்ணியிருந்தோம். நான் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து உங்க டீம்ல நான் அப்படி ஒர்க் பண்ணி அந்த ஆசையை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப ஹாப்பி. சூரியனா திருப்பியும் பண்றோம். ஓகே, தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.